ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பேசவே மாட்டேங்கிற? வாட் ஆர் யூ டூயிங்? வந்துட்டியா சுப்பு? எப்படி இருக்க? சொல்லு என்ன. இல்லடா, அங்க வந்து ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு கேப்சாலாம் ஏதோ கேட்டுட்டு இருக்கு. அதை வந்து அஹ், டக்கு ஓ. டக்குன்னு மாறிட்டு இருக்கடா அது. ஒன்னு அது பண்ணு. ஓ. சிலப்போ வந்து ஐ, எல் அதெல்லாம் வந்து கேபிட்டல்ஸ்ல போட்டா சரியா தெரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு கோடு போடுறோம்னா அது ஐயா எல்லாம் தெரிய மாட்டேங்குது. அது தப்பா போட்டோம்னா திரும்பி அது வருது. அதான் ஜஸ்ட் ஃபிகரிங் அவுட். ஒரே நிமிஷம் வரேன். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் கூட. நோ ப்ராப்ளம். உனக்கும் வந்து கேப்சா பிரச்சனை இருக்குன்னு நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கு. ஒரே ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். நடுவில் வேற சிம்பிள் வேற போடுறோம்னா அது வந்து டக்குன்னு. சரி. ரைட். ஆச்சு, சொல்லு. ம். நீ என்ன இல்ல. இப்போ வந்து என்ன அப்ப கேப்சால இது பண்ணிருக்கோம். நீ என்ன புலம்பிட்டு இருந்தா? உனக்கும் கேப்சா நீ எப்படி ஹேண்டில் பண்ற இந்த மாதிரி ஆன்லைன்? அண்ட் உனக்கும் கேப்சாலாம் வரும் இல்லையா? பட் ஓகே. அதாவது இரு இப்போ இந்த கேப்சா வந்து நம்ம சைட்டட் பீப்புளுக்கே வந்து ஒரு ஒன் அட்டம்ப்ட்ல பண்றதுல செகண்ட் அட்டம்ப்ட் ரீஃப்ரெஷ்லாம் வந்து ஃபார் நியூ இது வருது. நீ உனக்கு அந்த மாதிரிலாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்ல நீ வந்து நிறைய டீல் பண்றேன்ட்டு சொல்லியிருக்க. கேப்சாலாம் எப்படி நீ ஹேண்டில் பண்ணுவ நீ? கேப்சா வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அக்சசபிலிட்டி இஷ்யூஸ் எங்களுக்கெல்லாம். அதாவது சி, இப்போ வந்து குதுப் மினார் இல்ல தாஜ்மஹல்லாம் வந்து அந்த காலத்துல நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. ஓகே. ஆமா, ஆமா. அதுல வந்து ஒரு வீல் சேர் போக முடியலன்னா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, இல்ல நம்ம ஒரு பிளைண்ட் பர்சனால அக்சஸ் பண்ண முடியல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஓகே. சரி. வெப்சைட் எல்லாம் இப்பதான் 5 வருஷமா கட்டிட்டு இருக்காங்க, அது அக்சசபிள் இல்லைன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓகே. ஓகே. அதாவது இத்தனைக்குமே வந்து ஆல் த வெப்சைட்ஸ்க்கு வந்து தே ஹேவ் அ அக்சசபிலிட்டி கைட்லைன்ஸ். ஓகே. இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும்னு முதல்ல வெப்சைட் கிரியேட் பண்ணும்போதே, அதாவது வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம், ஓகே, W3C அப்படின்னு இருக்கு. வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம். அவங்க வந்து அக்சசபிலிட்டி WWWC. கைட்லைன்ஸ். அதேதான். WWWC. அதான் www டாட் வருது, W3C. வேர்ல்டு they say வைட் வெப். W3C. யா, they say W3C. அது வந்து WCAG-னுவாங்க. WCAG வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம் அக்சசபிலிட்டி கைட்லைன்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ ஒரு ரோபாட் வந்து ஒரு இதை ஆக்சஸ் பண்ணுது வச்சுக்கோ. அவங்களுக்கு வந்து அது தெரியாது. அதுக்காக தான் அந்த கேப்சா வச்சிருக்கான், ஜஸ்ட் டு ப்ரூவ் தட் யூ ஆர் அ ஹியூமன் பீயிங். பட் அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, என்ன மாதிரி ஆள்லாம் வந்து அதை பண்ண முடியாது. ஓகே, தேர் ஆர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு செக் பாக்ஸ் கொடுத்து செக் பண்ண சொன்னேன் வச்சுக்கோ. செக் பிரஸ் செக் பாக்ஸ் இஃப் யூ ஆர் ஹியூமன் அப்படின்னா நான் பிரஸ் பண்ணிட்டு போயினே இருக்க போறோம். தேர் ஆர் மச் ஈஸியர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஆனா இந்த முக்காவாசி இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் லைக் இபிஎஃப்ஓ, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், இப்போதான் அதை எடுத்திருக்காங்க ஹோம் பேஜ்ல இருந்து. ஆனா இப்போ கூட நீ வந்து உன பாஸ்வேர்ட் மாத்தணும்னா இப்போ கேப்சாக் வருது, இல்லை கேப்சாக் போய் நீ போடணும். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஆல் தி சர்வீசஸ் வி கேனாட் ஆக்சஸ் இண்டிபெண்ட்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் ஃபீச்சர். இது எப்படி இருக்குன்னா, பெரிய பிளாட்ஃபார்ம் கட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு வச்சா எப்படி இருக்கும்? நீ அது பாடு சரி. நடந்து போயிட்டு டமால்னு ஓட்டோவில் விழுந்துருவ. அந்த மாதிரி இது. ஆ. ஓட்டையில ஏய், கால் மாட்டிக்கும். இப்ப அந்த வந்து மாதிரி இது. இப்ப வந்து நம்ம வந்து சரி, வெளியில எல்லாம் வந்து அஹ், இந்த பிரெயிலும் வச்சிருக்கா ஃபார் பீப்புள் டு ஆக்சஸ். இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல சரி இந்த சைன் போர்ட்ஸ் ஆமா. எல்லாம் இருக்கு, பிளஸ் பிரெயிலும் வந்தே இருக்கு. பாரத் ட்ரெயின்லயே இருக்கு. ஆர் ரூம் ஹோட்டல்ல வந்து ம். ரூம்ஸ் எல்லாம் போனோம்னா அங்கேயும் உனக்கு பிரெயில் எல்லாம் இருக்கு, லிஃப்ட்ல எல்லாம் இருக்கு. பட் இந்த ஆன்லைன்ல வந்து அஃப்கோர்ஸ் பிரெயில் வந்து இட் ஒன்ட் ஒர்க் இல்லையாடா? இல்ல இல்ல, அது ஒர்க் ஆகும். பட் இல்ல, தட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் டாபிக். ஒர்க் ஆகும் சரி, என்ன எப்படிங்கிறது நான் என்ன அப்புறமா என்ன சொல்றேன். கைய அது வந்து பல்ல கடிச்சுட்டு பேசிட்டு இருக்க நீ? விரல இல்ல இல்ல, அப்படி இல்ல. என்னோட மைக்ரோஃபோன் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டே இருக்கு. ஸோ அதனால I'm just holding it சரி, like கொஞ்சம். this. சரி, அது கொஞ்சம் இது பண்ண வால்யூமும் கம்மியா இருக்கு. கிளியரா ஆ, அழகா அதான். பேசு. அது இங்கே தான் வால்யூம். அதுதான் அது வந்து மூஞ்சிக்கிட்டு வச்சாதான் வால்யூம் வரும். சரி, ஸோ சரி. எனிவே, ஸோ அதுதான். ஸோ இப்போ ஐடியா என்ன அப்படின்னாக்கா, பேசிக்கலி வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது, ரொபாட்டிக்ஸ் பாட் இல்லாம அட் த சேம் டைம் ஹியூமன் பீயிங் இருந்தா கூட அக்சசபிளா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு கேப்சா இஸ் a பேட் எக்ஸாம்பிள். ஓகே. ஓகே. ஆடியோ ஆடியோ கேப்சான்னு சில பேர் கொடுப்பாங்க. அந்த ஆடியோ கேப்சா இப்போ நீ பார்த்தா உனக்கு தெரியலையோ, அது மாதிரி நீ அதை காதுல கேட்டா ஒன்றும் புரியாது. அது சரி. ஒன்றும் புரியாது உனக்கு. ஆனா நீ அதை கேட்டு டைப் பண்ணணும். ஓகே. ம். ஸோ கேப்சான்றது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு அக்சசபிலிட்டி இஷ்யூ. இப்போ இல்ல, சிலப்போ அது ரொம்ப வருஷமா. சிலப்போ வந்து டு ஐடென்டிஃபை. சரி, ஓகே போடு. சரி, அந்த கேப்சா வந்து எனக்கு ஓகே. அது வந்து இட் வாண்ட்ஸ் யூ டு ப்ரூவ் யூ ஆர் ஹியூமன்.
But do they எஸ். think that non-humans will access and do online transactions? இப்போ வந்து வீட்ல பெட் பண்ண இருக்கு, முடியாது, பண்ண இல்ல வந்து முடியாது. நான் கேட், ஹியூமன்ஸ் பண்ண முடியாது. இல்ல கேட்டோ பேரட்டோ அவ யாரும் என்ன பெட்டு வச்சிருக்காங்களோ, do they expect or do they think that those animals will do these online transactions? இல்ல பாட்னு இருக்கு. பாட்ஸ் வந்து பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நீ ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி, இது வரைக்கும் நீ பண்ணல, ஜிகே ஸ்போர்ட்ஸ் இந்தியா நீ வெப்சைட் ஒன்று பண்ண வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நாளைக்கு வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த பாட்ஸ் எல்லாம் வந்து அதை ஆக்சஸ் பண்ணி உனக்கு வந்து ரியல் ஹியூமன் மாதிரி மெயில்லாம் போடுவாங்க, மெசேஜ் Okay, போடுவாங்க. okay. நீ நினைப்ப உண்மையான ஹியூமன் நினைப்ப, பட் அதெல்லாம் பாட்ஸ். Okay, okay, okay. இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் இன்னும் ஈவன் யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் கூட இப்போ ஏஐ தான் பண்ணுது முக்காவாசி. அப்படியா? ஆமா. Anyway, ஸோ அதனால வந்து so in the இதெல்லாம் captcha good or bad சொல்லு. I feel it is good, but just that it can be கேப்சா more. கான்செப்ட் குட். நான் கான்செப்ட் தப்பே சொல்லல. நான் சொல்றது வந்து ஏன் அது ஆக்சசபிளா இல்லைன்னு தான் என்னோட கொஸ்டின். அது கரெக்ட். நீ ஆடியோ கேப்சான்னு வச்சா இப்ப சில பேர் வந்து கிளியரா வைப்பாங்க. சில இப்போ ட்விட்டர் நீ யோசிச்சு பாரு, 2008 ஐ ஸ்டார்டட் மை ட்விட்டர் அக்கௌண்ட். ட்விட்டர் ஹேட் அன் ஆடியோ கேப்சா இன் 2008. ஓகே, அதுல பார்த்தேன்னா ப்ராபப்லி இட் வாஸ் த ஈஸியஸ்ட் ஆடியோ கேப்சா தட் ஐ ஹவ் எவர் டன். ஒரே இதுல ஒன் ஸ்ட்ரோக் ஐ ஃபினிஷ்ட் இட். ஓகே ஓகே. ஸோ அது மாதிரி நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரி இப்போ கூகுள்ல எல்லாம் கூட ஆடியோ கேப்சா வச்சு வைக்க மாட்டான், மோஸ்ட்லி வைக்க மாட்டான். வச்சான்னா கூட இட்ஸ் ஈஸியர் டு ஃபைண்ட் அவுட். ஆனா இட் இஸ் நாட் த சேம் அஸ் இன் சம் ஆஃப் த பேங்கிங் வெப்சைட்ஸ். சி பேங்க் தான்ப்பா உனக்கு மெயின். நீ வந்து உன் பைசாவை எடுக்கணும் போட்டோம்னா பேங்க் தானே போவ. என்ன மாதிரி ஆளுக்குலாம் எவ்வளவு கஷ்டம் அது. வயசான வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் யோசிப்பா. நீ சொல்ற ஐசைட் இப்போ ஏஜ் ரிலேட்டட் லோ விஷன்லாம் வருது. ஓகே, விஷன் எஃபெக்ட் ஆகுது. இப்போ அவங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்க? அதை 10,000 வாட்டி பேங்க்குக்கு சொல்லியாச்சு. நம்ம எல்லாம் வந்து எத்தனை வாட்டி அதுக்கு தான் நான் நினைக்கிறேன் வந்து all these senior citizens they still prefer the old method of going to the bank, updating their passbooks and ஆமா very few online transactions. இல்ல அவங்களாவது போலாம். நம்மள மாதிரியால என்ன செய்ய முடியும்? என்ன மாதிரியால என்ன செய்ய முடியும்? இப்போ நான் வந்து என்னோட டெய்லி டிரான்சாக்ஷனுக்கு பைசா வேணும். ஓகே, பைசா நான் வந்து ஐ டோன்ட் ப்ரிஃபர் ஹேண்ட்லிங் மணி. பிகாஸ் பிசிக்கல் மணி வந்து தொலைஞ்சு போகலாம், இல்ல எங்கேயாவது மிஸ் பண்ணி எங்கன்னா வச்சுட்டா எடுக்கிறது கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. டிஜிட்டல் மணி இஸ் த ஈஸியஸ்ட் வே. பட் அதுல வந்து இப்ப இந்த மாதிரி நேற்றுக்கு தான் சொன்னேன், இபிஎஃப்ஓ வெப்சைட் போயிட்டு என்னோட பேங்கிங் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணலான்னு போனேன். போனா பாஸ்வேர்டு மறந்து போச்சு. ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தா முதல்ல கேட்கறது கேப்சா தான் கேட்கறான். அங்க மாட்டிண்டியா? அங்க மாட்டினா அது வந்து என்னால see the problem is எப்போ பார்த்தாலும் நமக்கு சைட்டட் அசிஸ்டன்ஸ், சைட்டட் பீப்புள் எப்பவுமே நம்மள சுத்தி நிக்க மாட்டாங்கல்ல. they will be doing something. ஓகே, இருக்கு, அதுக்கும் ஒரு ரவுண்ட் அபவுட் இருக்கு, அதுக்கும் வழி இருக்கு, இல்லாம இல்ல. பட் என்னன்னாக்கா ஈஸியா முடிக்க வேண்டியதா தலையை சுத்தி முடிக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். எனிவே சோ அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த வேற சில இடத்துல வந்து அவ ஒரு 9 ஸ்கொயர்ஸ் போட்டுட்டு ஒரு சீனரியோ ஏதோ ஒரு ரோடோ ஏதோ போட்டுட்டு டிக் த பாக்ஸஸ் விச் ஹேஸ் கார்ஸ் இன் தேம், டிக் த பாக்ஸஸ் விச் ஹேஸ் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. அதுல வேற என்ன, இந்த காரோட ஒரு 1% ஆஃப் த சக்கரம் வந்து ஒரு இதுல வந்து ஒரு ஷேடோ மாதிரி இருக்கு ஒரு பாக்ஸ். அது நீ டிக் பண்ணனாக்கா திருப்பி வேற ஒரு செட் ஆஃப் போட்டோஸ் காமிச்சு வேற சேலஞ்ச் வரும். தப்பா இருந்தா வேற சேலஞ்ச் வரும். கரெக்ட். நம்ம ஒரு டிரான்சாக்ஷனை சீக்கிரம் முடிச்சுட்டு போலாம்னாக்கா அதை வந்து நம்மள வந்து இரிட்டேட் பண்ணி புது இது பண்ணி ஐடென்டிஃபை கரெக்டா பண்ண சொல்லி அது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நான் ஏன் சிங்கிள் அவுட் பண்றேன்னா தட் இஸ் ஒன் பேங்க் வேர் த ப்ராப்ளம் இஸ் ஈஸியர் டு சால்வ். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதே கேப்சாவை அவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்றேன் பாரு. யூ புட் யுவர் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சால வந்து வாட் இஸ் த டோட்டல் ஆஃப் 1 + 2 அதுவே இருக்கு. ஆமா, போட்டா 3 போட்டு போயிடலாம். சோ யூ ஆர் நாட் a robot. No, robots cannot do it. இல்ல அது வேற இருக்கு. ஆமா, அதுவும் இருக்கு. பட் தென் யா சோ among other things to prove your identity or whatever இந்த மாதிரி அவ்வளவுதான். ஆர் ஏதோ இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் போடலாம். கரெக்ட். இல்லனா உன்னோட ஓடிபி நேரா உன்னோட இதுக்கு ஒரு ஓடிபி கொடுத்து அதை நீ ஃபீட் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1008 வழி இருக்கு. இந்த கேப்சா வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு காலத்துல இருந்தது, இப்போ வந்து அது தேவை கிடையாது. கேப்சா இஸ் நாட் நெசசரி ஆல் தி டைம். இப்போ வந்து யா சோ தட் இஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் வேற என்ன விஷயம் சுபு? வேற என்ன, நீ வந்து இந்த பெங்கால்ல கல்கட்டால ஒரு கோயில் இருக்கும் பாத்திருக்கியா?
கோவில்னாக்கா ஃபேமஸ் ஆமா காளிதாஸ் அந்த கோயிலுக்கு டெம்பிள் பேர் தான் ஞாபகம் வருது. தட்சிணேஸ்வரம். ஆ? தட்சிணேஸ்வர் அந்த பேர் இப்போ ஓ, அது தட்சிணேஸ்வர்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த தட்சிணேஸ்வர்ன்ற பேர் இப்ப அடிபட்டுட்டே இருக்கு ரீசெண்ட் டைம்ல. ஆமா ஆமா ஆமா. சரி, நீ களிகாட்டுன்னு சொல்ல கால்கட்டா சொன்னோன்னே எனக்கு களிகாட்டு காளி கோவில் தான் ஞாபகம் வந்தது. பட் அஃப்கோர்ஸ் ஆமா தக்ஷிணேஸ்வர் தக்ஷிணேஸ்வர் வந்து பேரு நம்ம டென்னிஸ்ல டேவிஸ் கப் வின் பண்ணி கொடுத்தான்டா அகைன்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ் குட் சுரேஷ் பாயிண்ட். தக்ஷிணேஸ்வர். அதுக்கு எஸ். முன்னாடி அவன் பேரே கேட்டது கிடையாது. அப்புறம் ஆமா வந்து சுரேஷ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி நான் வந்து ரஞ்சி டிராஃபி மேட்ச்ல இருந்தேன்னா அப்ப வந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணி சுரேஷ் வின்ஸ் சிங்கிள்ஸ் டை அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டே அமிச்சா. இது யாருடா சுரேஷ்னு கேட்காத பேர். அப்புறம் பார்த்தோம்னாக்கா தக்ஷிணேஸ்வர் சுரேஷ். அண்ட் he also won that decider. Yeah, it went to the decider and India also ரெண்டு சிங்கிள்ஸும் வின் பண்ணிருக்கான். பெங்களூர்ல. சீரியஸ்லி அதாவது யோசிச்சு பாரு, நெதர்லாண்ட்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டீமை வந்து நம்ம வந்து இந்தியா டேவிஸ் கப்ல அடிச்சிருக்கோம். பட் இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் தட் இந்தியா டிஃபீட்டட் த ஸ்ட்ராங்கர் அப்போனன்ட்ஸ் இந்த டேவிஸ் கப். இல்ல குரோவேஷியா அடிச்சிருக்கோம் ஒரு வாட்டி. ஐ திங்க் பிரான்ஸ் அடிச்சிருக்கோம். Did we not beat Sweden way back in the 80s with Ramesh Krishnan winning? I think so. Yes. Yeah. Yes. See. So நம்ம வந்து இந்தியா flag கீழ விளையாடுறதுன்னா நம்ம வந்து our players really make the rankings look very ridiculous because அவங்களோட ஒரு ஹையர் ரேங்கிங் பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கிறதுங்கிறது இது இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். பட் தக்ஷிணேஸ்வர் சுரேஷ் வந்து லுக்ஸ் லைக் a very promising guy, man. He is playing in the US. வந்து அவனோட அதாவது நான் வாட் ஐ ஹர்ட் இஸ் அவன் சர்வீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதாவது இட்ஸ் லைக் கம்பேரபிள் வித் பிளேயர்ஸ் லைக் ரோஹன் போப்பண்ணா, ஈவன் பெட்டரா இருக்குன்னு கூட சொல்றாங்க. சோ அப்கோர்ஸ் ஹேவ் யூ சீன் த ஹைலைட்ஸ் ஆர் எனிதிங்? இல்ல கடக்கலடா. ஏன்னா பிகாஸ் அதுக்கப்புறம் got busy with this World Cup matches in Mumbai and other things. So actually I missed that Davis Cup ஆமா. இப்போ வந்து for the first time we have qualified to the world group. Right. அதாவது எத்தனை ஐ திங்க் 11 வருஷம் 12 வருஷமா சம்திங் லைக் தட். ஐ திங்க் 2011 அவனோட upbringing of course and tennis background in the college, hopefully he makes it to the higher levels and we need one singles player who actually does well. So hopefully it is சுமித் நகால் பண்ணிட்டு இருக்கான். சுமித் நகாலும் கூட கீழே போயிட்டான். ரொம்ப முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தா போல இருக்கு, இப்ப ரொம்ப கீழே போயிட்டான். நம்ம வந்து இந்த டாப் 20ல வந்து ஐ டோன்ட் நோ விஜய் அமிர்தராஜ் அந்த பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் யாருமே நம்ம we don't have any top 20 players. Ramanathan Krishnan entered twice semi-finals of Grand Slams, Wimbledon and US Open or something. அப்புறம் இந்த தக்ஷிணேஸ்வர் I hope he is guided well and he comes up and keeps India's very promising player, tennis flag flying high in the world circuit. Because இப்ப வேற ஒரு யூகி பாம்பரி கூட he broke that thing of going into the top 20 after போனா. பட் அவன் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல சிங்கிள்ஸ்ல. எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா apart from I think recent time சானியா மிர்சா ஒட்டி தான் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ண ஓரளவுக்கு. வேற யாரும் சிங்கிள்ஸ்ல சஸ்டெயின் பண்ண. யூகி பாம்பரி பண்ணா ஓரளவு பண்ணா. யூகி பாம்பரி டபுள்ஸ்ல வந்து இப்போ ரீசன்ட்டா 20ல போயிருக்கான். ஆமா டபுள்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கான் அதான் இன்ஜுரினால. சோ அதுல வந்து டாப் 20 ரேங்கிங்ஸ்ல ஏறி இருக்கான்னு சொல்றேன் நான். ஆமாமா கரெக்ட். டபுள்ஸ்ல இருக்க. டபுள்ஸ் we have always done well da, but I'm talking about singles. அதுதான். சோ தக்ஷிணேஸ்வர் is the hope future ஆமா future ஆமா. சோ பாப்போம் நெக்ஸ்ட் எப்படி எங்க விளையாடுறான். அப்புறம் நீ என்ன ரஞ்சி ட்ரோஃபி கவர் பண்ண, அத பத்தி சொல்லு. உங்க ஃபேவரட் டீம் அடிச்சிட்டாங்க, வாங்கிட்டாங்க போல இருக்கு பயங்கரமா. என்னோட ஃபேவரட் டீம்னாக்கா என்ன கர்நாடகா வின் பண்ணல, என்ன உதவாங்கன்னு சொல்றேன். இல்ல உன் ஃபேவரட் டீம் இப்ப நீ எங்க இருக்க, இப்ப எந்த ஊர்ல இருக்க, அதானே கணக்கு. ஊர்ல இருக்கிறது சரி, பட் யூ ஹேவ் ஐ ஆல்வேஸ் மெயின்டைன் தமிழ்நாடு மை ஃபர்ஸ்ட் லைக்கிங், த ஸ்டேட் வேர் ஐ வாஸ் born. அதுக்கப்புறம் கர்நாடகா வேர் ஐ வாஸ் ஒர்க்கிங் பிஃபோர் மூவிங் இன்டு மும்பை. ஆஃப் கோர்ஸ் மும்பை இஸ் a strong team, but then Karnataka did very well to defeat Mumbai in Mumbai. குவார்டர் ஃபைனல் பீட் பண்ணா. அது வந்து ஆக்சுவலி எல்லாரும் பேசுவாங்க இல்ல, நம்ம வந்து டாஸ் பத்தி இது பண்ணினாக்கா டாஸ் வின் பண்ணிட்டு பேட்டிங்கா பவுலிங்கா அதுவே ஒரு பெரிய இது டெசிஷன் எடுக்கிறது. அதுக்கப்புறம்
இப்போ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணனாக்கா ஏன் அவன் bowling எடுக்கலன்னு சொல்லுவோம். bowling எடுத்தானாக்கா ஏன் அவன் பேட்டிங் bowling எடுத்தானாக்கா ஏன் பேட்டிங் எடுக்கலன்னு சொல்லுவோம். பட் இட் சோ ஹேப்பன் தட் கர்நாடகா வேர் லக்கி டு லூஸ் த டாஸ், அவ்வளவுதான் சொல்ல முடியும். They ஆமா இல்ல were முதல் நாள் வந்து ரொம்ப சீப்பா அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஆமா, வந்து ஆமா. வேற நல்லா ஆடிருக்காங்க. Correct. Second innings அடிச்சா, but then they had not enough total to defend. And எல்லாரும் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல கேஎல் ராகுல் அஃப்கோர்ஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டெஸ்ட் பிளேயர் அண்ட் ஆல் தட் இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன். ஸோ ஹி இஸ் பவுண்டட் டு ஸ்கோர் அண்ட் ஹோல்ட் தட் ஹேவ் ஷோல்டர் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் ஐ வாஸ் பர்டிகுலர்லி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் ஸ்மரன் ரவிச்சந்திரன், லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ஒன்லி பிளேயிங் அவரோட செகண்ட் சீசன் ஆஃப் ரஞ்சி ட்ராஃபி விளையாடுறான். பியூட்டிஃபுல்லா விளையாடுனாண்டா வித் 80 odd runs. He was not out and solid defense, strokes, pulling, very அவனும் லெஃப்டியாடா, left hander batsman. ஆமா left hander. என்னடா டேவிட் படிக்கல் தேவதத் படிக்கல் எல்லாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க நம்மதுல இப்போ. ஆமா இப்போ வேற T20லயே பார்த்தனாக்கா இந்தியாக்கு எவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கா பாரு. இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, அக்சர் பட்டேல், ரிங்கு சிங், அப்புறம் கீழே போனாக்க குல்தீப் யாதவ். அப்புறம் இன்னும் அதாவது 80s and 90s we never had that many left handers, ரொம்ப கம்மி தான். அப்புறம் அர்ஷதீப் சிங். So out of in the playing 11 you can have more than at least 6 batsmen in playing left hander. ஆமா பாரு சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, அப்புறம் சஞ்சு சாம்சன், வருண் சக்கரவர்த்தி. ஆமா சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹார்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா and யாரு so வாஷிங்டன் சொன்னதுதானே 7 out of 15 அட்லீஸ்ட் 7 பேர் இந்தியால லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கா. இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கா. ஆமா அதாவது இன்னும் ரிஷப் பந்த் வரல, உள்ள வந்தானா அவனும் லெஃப்டில வந்துருவான். அது கரெக்ட். ஆமா ஜெய்ஸ்வால் எல்லாரும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கா நமக்கு. ஓ எஸ். so yeah so anyway Karnataka progressed. yeah they are to play in actually they were original to Dehradun on the semi final Uttarakhand oda, but then they have shifted it to Lucknow's on the Ekana Stadium. அங்க வந்து எக்கானால பால் முட்டி மேல வராத மேடா, அப்படியா? தெரியாதுடா. அது வந்து ரன் ஒயிட் பால்ல வந்து நிறைய ரன்ஸ் அடிக்கிறா. டெஸ்ட் இது 5-day மேட்ச்னால எப்படி ப்ரிப்பேர் பண்றா பார்க்கணும். பட் இட் ஷுட் பி a good பால் முட்டிக்கு மேல வராதலான்ட்டு. அது என்ன டிபிக்கலி இந்தியால வந்து சொல்ற பால் பவுன்ஸ் இருக்காதுன்ற, பால் ரொம்ப பவுன்ஸ் இருக்காதுன்னு. டிபிக்கலா இந்தியால வந்து இந்த லாங் டியூரேஷன் ஒயிட் க்ளோதிங்ல வந்து விளையாடினாக்கா யூஸ்வலா வந்து ஸ்பின்னர்ஸ் தானே டாமினேட் பண்ணுவா. நம்ம ரீசெண்ட் டெஸ்ட் மேட்சஸ் பார்த்தோம், ரைட் ஃப்ரம் 2024 அகைன்ஸ்ட் நியூசிலாந்து, அப்புறம் இப்போ ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ற மாதிரி தானே. பிரசித் கிருஷ்ணா will be playing இல்ல ஃபைனல்ஸ். நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பவுலர்ஸ்னு பார்த்தா பிரசித் கிருஷ்ணா will be playing the finals. ஃபைனல்ஸ் பிளே விளையாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் வின் பண்ணிட்டோம் அகைன்ஸ்ட் உத்தராகண்ட். சாரி செமிஃபைனல்ஸ். ஓகே, வேற யார் பவுலர்ஸ் இருக்கா இப்போ? பட் பை தி வே அக்யூப் நபி நம்ம பேசுறேன், பாராமுல்லா. ஆமாமா பாராமுல்லா அவன் இருக்கான் போல கண்டென்ஷன்ல. அவன் 12 விக்கெட் எடுத்திருக்கானே அகைன்ஸ்ட். அதான் JK ஓட செமிஃபைனல். JK qualified for the semi-finals Ranji Trophy, which is very good for them. Yes. So JK versus Bengal in Bengal, and this time பார்க்கலாம். It's going to be interesting. I'm also eagerly watching. And I have a feeling that Karnataka Bengal will play the finals and Karnataka will lift the trophy. Most likely. அப்படிதான் எனக்கு தோன்றது. I mean, unless there is an upset in waiting for us. Correct. பார்க்கலாம். We'll see what is in store அப்படின்ட்டு. So yeah, it will be a good day. இப்போ 15th வந்து ஆரம்பிக்கிறது semi-finals. So that will be closely watched because இதுல வந்து you can have a new champion in either Uttarakhand or Jammu and Kashmir. Or you can have, Karnataka on after Mumbai, they are the next best team with most wins in Ranji Trophy with 8 titles. ஆமா, மும்பை 44 இல்ல 42. Okay. Fine. Bengal is way further behind. So and even if they win at least 11 they won in 91 நினைக்கிறேன்ல. 90 or 91 ல வின் பண்ணாங்க பெங்கால். ஆமா. அதுக்கப்புறம் பெங்கால் வர்சஸ் whatever கர்நாடகா வந்து 2014-15ல வின் பண்ணா, பீட்டிங் தமிழ்நாடு இன் மும்பை. அந்த ஃபைனல் இருந்தேன் நான். அதுலயும் வந்து கருண் நாயர், கேஎல் ராகுல்லாம் were all part of that. They played in Mysore நினைக்கிறேன்ல that final.
they played at the Wankhede when வான்கடே. ஓ knockouts சாரி. knockouts were on the neutral venues ன்னா அந்த மாதிரி ஒரு இது பண்ணதா. So they played all the quarterfinals, semi-finals and finals in the neutral venues. The Mysore one is the another famous Karnataka versus Mumbai Ranji Trophy final. அதான் நான் வேற I got confused with some other which Karnataka won. அது ஒரு very last close final இருந்தது. ஆர் வினய் குமாரோட கேப்டன்சில வினய் குமாரோட கேப்டன்சி கரெக்ட். அதுக்கப்புறம் again their last title was again under R Vinay Kumar, but in Mumbai against Tamil Nadu. Tamil Nadu had Murali Vijay, Abhinav Mukund and those guys. அவங்கெல்லாம் வச்சுமே வின் பண்ண முடியல. அப்படி அவளை வச்சு வின் பண்ணா they played better than it was I think first innings lead. ஆமா, so not outright but first innings leadல they won. So அப்படி அது. அப்புறம் வேற என்ன விஷயம் சுப்பு? சோ அதுதான் சே ஐ அம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு என்ன சொல்றது, இந்த இட்டலி வந்து பல திடீர்னு அவங்க ஏதோ நேபாள் அடிச்சுட்டாரு இன்னைக்கு. நீ இருந்தியா மேட்ச்ல? அந்த மேட்ச் இருந்தா நினைக்கிறேன்ல. நல்லா ஆமாமா I was there and see என்னன்னாக்கா இந்த வேர்ல்ட் கப் வந்து has been நிறைய 20 teamsல we have so many associate nations. Good for them, they are getting exposed. Italy வந்து they are world cup debutants, okay? And நேத்திக்கு இல்ல on எப்போ Thursday they played Nepal, 47 or 48 T20s before this match against Nepal. All of their opponents have been European countries. So Italy was playing a team for the first time outside of Europe, Nepal, and they did very well. First our World Cup debut, first match they lost against Scotland. Okay. And Italy lost to Scotland. Scotland. அதுக்கப்புறம் Nepal almost beat England. They lost by 4 wickets, 1 hit away, 4 runs. அப்புறம் நேத்துக்கு Thursday பார்த்தானாக்கா it was just the opposite of how they played in their first match. Italy 10 wicket winner and not just any 10 wicket win is a convincing winner. ஆமா, and 124 was the target and 13th overல அடிச்சு முடிச்சாங்க. See, one thing with our Italy they have 2 sets of brothers. Our cap நேத்திக்கு அந்த நாட் நேத்திக்கு சொல்லுங்க Thursday against Nepal was a stand-in captain. Okay. Meritin அப்படின்ட்டு அவனோட பிரதர் ஆஃப் ஸ்பின்னர் இஸ் பெஞ்சமின் மெரிட்டின். Okay. அவன் ஓபன் பண்ணினான். He bowled well and but one thing was very impressive is their leg spinner of Sri Lanka origin. அவன் பேர் Krishan with a C. Okay. Krishan Kalungamage. Okay. In the மாதிரி associate nations எல்லாம் பார்த்தனக்கா it's not their full time thing. Cricket is not a profession. South Asians தான் நிறைய ஆடுறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற South Asians தான். கரெக்ட். இல்ல Australians. சொல்றது கேளு. So this fellow I'm told is a pizza maker in Italy. Okay. Oh really? Wow. Yeah. And this he took beautiful ball பண்ணானா 3 wickets he took and contained the run flow. Nepal okay they promised கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சா பட் நிறைய கையில கொடுத்து பெண்டே இருந்தா. Oh wow. And see 2 sets of brothers one is this Meritin brothers இன்னொன்னு their openers Mosca brothers. Okay. Mosca brothers. Okay. Justin left-hander and Anthony right-hander. Okay. அதுல என்னன்னாக்கா see Australia they have a huge Italian community. I'm told about 1 lakh of Italian live in Australia. So iva Mosca brothers are from Sydney. Anga Italian community irundha anga they but I think they are born to some Italian parents or something and grew up watching and playing cricket in Australia. So in the Mosca brothers paakumbodhu I could see some Australian connection with the style of batting that they played. Behind square adikra madri like Travis Head does or quick running wickets and the way they caught this high catches usually நம்ம palms face the chest while we catch Indians usually
ஆஸ்திரேலியன்ஸ் வந்து the palm face outside and ஒரு கப் அப்படி ஹெட்டுக்கு மேல அப்படி பிடிப்பா. எல்லா கேட்சும் அந்த மாதிரி தான் பிடிச்சாவா. So there was some Australian connection in that in the Italian setup. And they also have or a former South African player who played international cricket for South Africa, John Smuts in the left arm. Smut. Okay. Okay. So that was something. Yeah, Italy won. It was good for them. They did a lap of honor to just thank the small section of Italian spectators sitting in the stands. Okay. Nepal crowd was outnumbering the Italian fans, but it was good. Yeah, so they won by 10 wickets. And அதாவது இத்தாலி வந்து ஃபுட்பால்ல நல்லா பண்ணுவாங்க எப்பவுமே. And they used to have this slogan called Forza Italia. Come on Italy. அதாவது ஒருத்தர் செர்வியோ பெர்லஸ்கோனின்னு ஒருத்தர் ஒரு கட்சியே ஆரம்பிச்சாரு, ஒரு அரசியல் கட்சியே. அதுக்கு பேர் Forza Italia. ஓகே. சோ நம்ம வந்து கிரிக்கெட் டீமை பார்த்து சொன்னோம் Forza Italia அப்படின்னு. சரி. So yeah, so that was good, something nice. But another thing was that super over பத்தி இன்னும் பேசிட்டு இருக்கா. But there too much of cricket ஆடுறது. இப்ப பார்க்கலாம் சண்டே வந்து இந்தியா vs பாகிஸ்தான் என்ன ஆடுது பாப்போம். So இல்ல நம்ம வந்து இந்த பாரு இந்த ரெகுலர் எல்லாம் விட்டுலாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஆஃப் கீ ஒரு மாதிரி ஆஃப் த கஃப் திங்ஸ பத்தி தான் நம்ம பேசணும். ஏன்னா ஐ திங்க் ரெகுலர் கிரிக்கெட்டை பத்தி நீயே நிறைய பேசிட்டு இருக்க. அதனால நம்ம வந்து அதை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானு. நான் இது மாதிரி ஏதாவது பேசுறது பெட்டர்னு நினைக்கிறேன். Definitely. So I am thrilled by Italy. I'm thrilled by Italy and I'm thrilled by Nepal also, who came close to beating England. But and actually the West Indies who actually beat England. West Indies look very good. I won't be surprised if they win the title. Okay. And see, the once in a while, India throws up some exciting sporting talents. I think the latest is Dakshineshwar Suresh. Hopefully he comes up and so hopefully Dakshineshwar is he does well and keeps India's tennis flag flying high. Papa in ardent. So next time we will come up with more such this thing and more hopefully more exciting. Hey, definitely. நமக்கு இன்னொரு குட் நியூஸ் வந்து 26ஆம் தேதி நீயும் நானும் மீட் பண்ண போறோம். குட் நியூஸ் இல்ல? அது கரெக்ட். we'll see. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. Let us see what the coming week ahead is in store. Okay. Coming week at least we'll do it on இதுதான். பாப்பா அடுத்த வாரம் பாப்போம். Okay. All right. Take care. Have a nice weekend. You have a good time da. Enjoy your World Cup matches and we'll catch up next week. Okay da. Bye. All the best. And do figure out your CAPTCHA whatever issues. ஆமா. உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க எல்லாரும். இந்த மாதிரி உங்களுக்கு கேப்சா ப்ராப்ளம் வந்திருக்கா, என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு, மற்றபடி இந்த கான்டென்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க, எதை பத்தி பேசினா உங்களுக்கு பிடிக்கும், எல்லாம் போடுங்க. We are ready to talk. We are all yours. Thank you. Bye.